வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரம் அறிந்தும் அறியாமலும் உங்க குருநாதர் பத்தி தான். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. சார், 16 வயதுல எழுதின கதை வேற, வெளிவந்த கதை வேறையா? மொத்தம் எழுதின கதை வேற, வெளிவந்த கதை வேற அப்படின்னு சொல்ல முடியாது. முதல்ல மயிலு அப்படின்ற பேரில் பாரதி ராஜா எழுதிய கதை தான் பின்னால் 16 வயதில் அப்படின்னு வந்தது. முதல்ல அப்போல்லாம் இப்போ கூட இருக்குது, என்எஃப்டிசியில் இது போன்ற படங்களெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நிதி உதவி பண்ணுவாங்க. அப்போ தயாரிப்பாளர்களை தேடி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லையா பாரதி ராஜாவுக்கு. அவர் உதவி இயக்குனராக இருந்த காலகட்டம் அது. அவ்வளோ எளிதில் இப்போ மாதிரியெல்லாம் கூட அப்போ வாய்ப்புகள் கிடைக்காது. ரொம்ப ஒரு உதவி இயக்குனர்னால் பல வருடங்கள் போராடணும், அதுக்கு பின்னாடி தான் இயக்குனராக முடியும். ஒரு 15-20 வருடங்கள் போராடி அதுக்கு பின்னாடி இயக்குனராகவங்களாம் கூட பல பேர் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அவர் எழுதின கதை தான் மயில். அந்த மயிலுன்ற கதை தான் இப்போ 16 வயதிலே படத்தினுடைய அடிப்படை கதை. ஆனால் அப்போ அவர் உருவாக்க இருந்த படம் ஒரு கலைப்படைப்பாக இருந்தது. இப்போ உள்ளது மாதிரி கமர்ஷியல் விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அந்த கதைக்குள்ள கமர்ஷியல் விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்ததில் அந்த படத்துக்கு வசனம் எழுதிய கலைமணிக்கும் அந்த படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய கே பாக்யராஜுக்கும் பெரும்பங்கு உண்டு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மயிலை 16 வயதுலவாக மாற்றினார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். சார், இப்போ சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர நிறைய பேருக்கு பாரதி ராஜா இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. அப்போ அவருக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க? பாரதி ராஜாவுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த இயக்குனர்கள் பல பேர். முக்கியமாக சொல்லணுன்னா கன்னட பட உலகினுடைய மிகச்சிறந்த இயக்குனரான புட்டண்ண கனகன். அவருடைய படங்கள் தான் மிகப்பெரிய பாதிப்பை பாரதி ராஜா கிட்ட ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் பாரதி ராஜா கவர்ந்த இன்னும் 2 இயக்குனர்னா, ஒன்று புதுமை இயக்குனரான ஸ்ரீதர், இன்னொருத்தர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர். இவங்களெல்லாம் தாண்டி புட்டண்ண கனகனுடைய படங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்தது அவருக்கு. அதனால் அவர்கிட்ட எப்படியா உதவி இயக்குனராக சேரணுன்றது தான் அவருடைய கனவாக இருந்தது. பாரதி ராஜா, இளையராஜா எல்லாருமே மிக நெருக்கமான நண்பர், இது எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி. அப்போ இளையராஜா ஜிகே வெங்கடேஷ் அப்படின்ற இசையமைப்பாளர்கிட்ட உதவி இசையமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்தார். ஜிகே வெங்கடேஷ் இருக்கார், அவருக்கு கன்னட பட உலகில் மிகப்பெரிய செல்வாக்கு. அதனால் இளையராஜா ஜிகே வெங்கடேஷ்ட சொன்னார், இவர் புட்டண்ண கனகன்கிட்ட சேரணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் ஜிகே வெங்கடேஷையும் பாரதி ராஜாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இளையராஜா அவரோட பணியாற்றினால அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதன் காரணமாக ஜிகே வெங்கடேஷ் தான் கொண்டு போய் புட்டண்ண கனகன்கிட்ட பாரதி ராஜாவை சேர்த்தார். அவர்கிட்ட அவர் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் தமிழில் 2-3 படங்கள் வேலை செஞ்சார். ஒன்று அதுலேருந்து தலைப்பிரசவம், கிருஷ்ணன் நாயர்னு ரிக்ஷாக்காரெல்லாம் இயக்குனார் இல்லையா, அவரோட உதவி இயக்குனராக பணியாற்றினார். இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏ ஜெகநாதன், அவினாசிமணி போன்ற இயக்குனர்கிட்ட கூட பணியாற்றினார் பாரதி ராஜா. சார், புதிய வார்ப்புகள் படத்துக்கு பாக்யராஜா ஹீரோவாக்கணும்னு எப்படி அவருக்கு தோணுச்சு? புதிய வார்ப்பு படத்துக்கு முதல்ல பாக்யராஜை கதாநாயகன் ஆக்கணும் அப்படின்றது பாரதி ராஜாவுடைய முடிவு இல்லை. அவர் பல பேரை நினச்சிக்கிட்டு இருந்தார். அவர் சரியான புதுமுகங்கள் யாரும் அமையலை. பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் பாரதி ராஜாவுடைய படங்கள் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன பாத்திரம் நடிச்சுப்பார். இப்போ கூட சிவப்புராஜாக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டராக ஒரு பாத்திரம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி கிழக்கே புறையிலையும் ஒரு முக்கியமான பாத்திரத்தை நடிச்சிருப்பார். அவருக்குள்ள ஒரு நடிப்பு திறன் இருக்குது அப்படின்றது பாரதி ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு. பாரதி ராஜா புதுமுகங்களை செலக்ட் பண்ணுற பாணியே வேறு. அதுக்கு நானே ஒரு நல்ல உதாரணம். அதனால் பாரதி ராஜாவுடைய கேமரா கண்ணு இருக்க, அது ஒரு சாதாரண மனிதனுக்குள்ளே எந்த நடிகை ஒளிஞ்சிருக்கான்றதை அப்படியே டக்குன்னு கண்டுபிடிச்சிடும். அதனால தான் அவர் அந்த முடிவுக்கு வந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். யாரும் கதாநாயகனாக கிடைக்காத காலகட்டத்தை தங்கிட்ட உதவியாளராக இருந்த பாக்யராஜே அந்த படத்துக்கு கதாநாயகன் ஆக்கணும்னு ஒரு முடிவு பண்ணார். அந்த முடிவை கேட்டவுடனே யார் மிகப்பெரிய சந்தோஷம் அடையணுமோ அந்த பாக்யராஜ் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சார். சார், இது உங்கள் சொந்த படம், நீங்கள் பார்த்து என்னை கதாநாயகனை போட்டு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா வாழ்நாள் பூரா எனக்கு மிகப்பெரிய பழி சேரும். அதனால் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சுங்க, உங்கள் முடிவு சரிதான், நான் நீ தைரியமாக இருப்பா, நீ தான் கதாநாயகன் சொல்லி தான் அவரை கூப்பிட்டு போனார். அந்த படத்தில் இன்னொரு முக்கியமான சம்பவத்தையும் சொல்லணும். என்னென்னா, அந்த படத்துடைய கதாநாயகி ரதி அக்னிஹோத்ரி. ரதி அக்னிஹோத்ரி பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ரதி மாதிரியே இருக்கும் இந்த அம்மா. அவ்வளோ அழகான பெண்மணி, நார்த் இண்டியன் வேறு, அதனால் சக்கச்சவேன்னு இருப்பாங்க. இந்த பாக்யராஜ் தான் கதாநாயகன்னா அந்த அம்மா ட்ரெயினை விட்டு இறங்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் யூனிட்லேருந்து எல்லாருக்கும் இருந்தது. அதனால் படத்தில் கதாநாயகன் யாருன்றதை சொல்லாமல் தான் லொக்கேஷன் வரைக்கும் எல்லோரும்
கூப்பிட்டு போனாங்க. லொக்கேஷன் போய் இறங்கினதுக்கப்புறம் தான் பாக்யராஜ் கதாநாயகன்ற விஷயமே ரதி அக்னிஹோத்ரிக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாக்யராஜ் எந்தளவு உயரத்தை தொட்டார் அப்படின்றது சினிமா உலகம் மொத்தம் அறிந்த ஒரு செய்தி. சார், பாரதி ராஜா படம் எடுக்கும்பொழுது ஒரு மாதிரி இருக்குமா, எடிட்டிங் முடிச்சதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? நீங்கள் சொல்லியிருக்கிறது ஓரளவுக்கு உண்மையான விஷயந்தான். பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய மிகப்பெரிய திறமைன்னா அவருடைய எடிட்டிங் ஆற்றல் தான். அவருடைய முதல் படத்தையே எல்லாரும் அவர் அப்ரிஷியேட் பண்ண என்னென்னா, அந்த படத்தை அவர் சொல்லியிருந்த விதம், குறிப்பாக பாடல் காட்சியை அவர் எடிட் பண்ணியிருந்த விதம் இருக்க, அதுக்கு பின்னால் தமிழில் பல இயக்குநர்கள் அந்த பேட்டர்ன்லேயே தன்னுடைய பாடல் காட்சிகளை எடிட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தது அவருடைய எடிட்டிங் திறமை. அதே மாதிரி தான் படத்தை மாற்றுறது இருக்குல்ல. நாம் முதல்ல படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அந்த படத்தை திருப்பி அடுத்த முறை காட்டும்போதும் அதுக்கு அடுத்த முறை காட்டும்போதும் பார்த்தா முதல் முறை நம்ம பார்த்த படத்துக்கும் அடுத்த முறை பார்த்த படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நிறம் மாறாத பூக்கள் சொல்லணும். முக்கியமாக நிறம் மாறாத பூக்கள் ஒரு 9,000 அடி இல்லை 10,000 அடி படம் எடுத்த உடனே பஞ்சு அருணாச்சலம் எனக்கெல்லாம் போட்டு காமிச்சார் அந்த படத்தை. அப்போ டிஸ்கஷனுக்காக பாங்குரோவில் ரூம் போட்டிருந்தார். அவர் படத்தை பார்த்துட்டு நேராக பாங்குரோவுக்கு போன உடனே 1 மணி நேரம் அந்த படத்தை மனம் போனபடி விமர்சித்தேன் நான். படம் ரொம்ப குப்பையாக இருக்குது, இந்த படம் நிச்சயமாக ஓடவே ஓடாது, இந்த பேட்டர்ன் இருந்தால் ரொம்ப கஷ்டம், நீங்கள் இது வரைக்கும் எல்லாம் செல்லுபடி படம் கொடுத்துருக்கீங்க, கடைசியில் இந்த படத்தை இப்படி பண்ணிட்டீங்களே, இது நீங்கள் எடுத்த வரைக்கும் யோசிங்க, திருப்பி கூட ரீஷூட் பண்ணிட்டு கூட படத்தை தொடரலாம், அவசரமாக படத்தை முடிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி அவருக்கு சொன்னேன். பாரதி ராஜாட்ட உள்ள மிகச்சிறந்த விஷயம் என்னென்னா, எல்லா விமர்சனங்களையும் காது கொடுத்து கேட்பார். அதாவது ஒரு படைப்பாளிக்கு முக்கியமான விஷயம் அதுதான். இன்றைக்கி உள்ள பல இயக்குநர்களுக்கு நாம் என்ன எடுக்கிறோமோ அதுதான் படம். அதை யாராவது விமர்சிக்கிறவங்க மேலே தான் கோபம் வருமே தவிர, அவங்க சொன்ன நியாயமான பாயிண்ட்டா இல்லை அவங்க சொல்லியிருக்கிறதுல நியாயம் இருக்கான்னு ஒரு கணம் கூட யோசித்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் பாரதி ராஜா அப்படி கிடையாது. அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட, நான் அவரோட பணியாற்றிய காலகட்டத்தில் பல இது நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது இல்லை, அவருடைய நண்பராக அவருடைய பத்திரிகை தொடர்பாளராக மட்டும் நான் இருந்த காலகட்டத்தில் இது. அப்போ நான் உதவி இயக்குனர் ஆனதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் எனக்கு அவருக்கு முரண்பாடு வந்திருக்கு, சண்டை போட்டிருக்கோம், நான் சொல்லியிருக்கேன். சில விஷயங்கள் நான் சொன்னது அவர் ஏற்றுட்டுருக்காரு, சில விஷயங்கள் இதுதான் சரின்றதை அவர் சொல்லி நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்றதை நான் அப்புறம் உணர்ந்துட்டுருக்கேன். இது மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதங்களுக்கு இடம் கொடுப்பார். அதனால் நான் சொன்ன விமர்சனத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவர் எனக்கு ஒரு 2 நாள் கழிச்சு நான் திரும்பவும் படத்தை காட்டுறேன், பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டார். ஏறக்குறைய என்னுடைய கருத்து தான் பஞ்சவர்ணத்துடைய கருத்தாக இருந்தது. அவருக்கும் அந்த அளவுக்கு, அதாவது நான் சொன்ன அளவுக்கு காரமாக அவர் பாரதி ராஜாட்ட சொல்லலையே தவிர, ஏன்னா பாரதி ராஜாவுக்கு பஞ்சவர்ணத்துக்கு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ நான் அவருடைய நண்பன் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிட்டு சொல்லிட்டேன். பஞ்சவர்ணா கொஞ்சம் நாசுக்காக குறைகளை சுட்டி காட்டு போயிட்டார். 2 நாள் கழித்து அதே நிறம் மாறாத பூக்கள் படத்தை எங்களுக்கு போட்டு காட்டுறாரு பாரதி ராஜா. நானும் பஞ்சவர்ணாலும் அடைந்த ஆச்சரியத்துக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். அவர் முதல்ல காட்டின படமே வேறு, அடுத்து காட்டின படமே வேறு. அதாவது எடுத்த காட்சி புதுசாக கூட ஒரு நாள் கூட ஷூட்டிங்கே நடத்தலை. நாங்கள் பார்த்த படத்தில் இருந்த காட்சிகளையே முன்னுக்கு பின் அப்படி மாற்றி அவர் இந்த எடிட்டிங்கில் பண்ண மாயாஜாலம் இருக்க. இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்தது. அந்த படம் அவருடைய மற்ற படங்களைப் போலவே 25 வாரங்களை கடந்து ஓடி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைச்சது. சார், கிராமத்து படங்களாக எடுத்துகிட்டு இருந்த அவருக்கு திடீர்னு சிகப்பு ரோஜாக்கள் போன்ற ஒரு படம் எடுக்க எப்படி அவருக்கு ஐடியா வந்தது சார்? ஏதோ கிராமத்து படம் ஒரு 30-40 படம் பாரதி ராஜா எடுத்துட்டு 31வது படமாக சிகப்பு ரோஜாக்கள் படத்தை பண்ண மாதிரி கேட்குறேன். பட் ஆக்சுவலாக அவர் எடுத்த 2 கிராம படம் தான். ஒன்று 16 வயதில், அடுத்து கிழக்கே போகிறேன், 3வது திரைப்படமாக வந்தது தான் சிகப்பு ரோஜாக்கள். பாரதி ராஜாவுடைய பல படம், ஏறக்குறைய 44 படங்களோ 45 படங்களோ அவர் இயக்கியிருக்காரு இருக்கு பல மொழிகளில். இதில் அவர் கதை எழுதி அவருடைய கதையில் உருவான படம்னா ஒன்று 16 வயதில், அடுத்தது சிகப்பு ரோஜாக்கள், அதுக்கப்புறம் நானா பட்டேகர் அர்ஜுன்லாம் நடித்து ஒடியாச்சு அந்த பொம்மலாட்டம். இது போன்ற மிகச்சிற படங்களுக்கு தான் அவர் கதை எழுதியிருக்கார். இந்த மயிலு கதை எழுதும்போதே அவர்கிட்ட சிகப்பு ரோஜாக்கள் கதையும் மைண்டில் இருந்தது. அதன் காரணமாக தான் 3வது படமாக அதை அவர் உருவாக்கினார். அப்போ எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பாக இருந்தது. என்னென்னா, இவரை பொறுத்த வரைக்கும் 2 படமும் சூப்பர் ஹிட்டு வில்லேஜில். அப்படி வில்லேஜில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் அடுத்து சிட்டி சப்ஜெக்ட் எடுக்கிறாரு, அதில் ஒரு வெற்றி பெற முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. அந்த படத்தில் 2 பேருமே தங்களுடைய பாணியை நிரூபித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று பாரதி ராஜானா, இன்னொரு பக்கம் இளையராஜா. பாரதி ராஜா எப்படி ஒரு மாடர்னாக ஒரு
ஒரு சிட்டி சப்ஜெக்டை படமாக்கியிருந்தாரோ அது மாதிரி ரீரிகார்டிங்கில் அந்த படத்தில் மிக பிரமாதமான ஒரு பின்னணி இசையை தந்திருந்தார் இளையராஜா. அதாவது அவரும் இவரும் சேர்ந்து வில்லேஜ் என்ன சிட்டி என்ன எதுவானாலும் எங்களால் வந்து மிகச்சிறந்த படைப்புள்ள தர முடியும், மிகச்சிறந்த கிரியேஷனில் உருவாக்க முடியும்னு நிரூபித்த திரைப்படமாக அந்த படம் அமைஞ்சது. சார், பாரதி ராஜாவும் இளையராஜாவும் நல்ல நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட உறவு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு சார்? பாரதியாருக்கும் இளையராஜாவுக்கும் உள்ள உறவு நட்பு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது வந்து இவங்க 2 பேரும் திரையுலகத்துக்கு வருவதுக்கு முன்னாலேயே. இவங்க 2 பேருக்கு இருந்த ஒரு ஒத்த சிந்தனை என்னென்னா, இவரும் அப்போ நாடகம் சினிமா இப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இருந்தார் பாரதி ராஜா. அதே மாதிரி இளையராஜா வந்து திரைப்படங்களுக்கு இசையமைக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருந்தார். அவருடைய அண்ணனான பாவலர் வரதராஜன் மிகப்பெரிய பாடகர், அவரோட பல கச்சேரிகளுக்கு போயிருக்கார் இளையராஜா. அது போன்ற கச்சேரிகளுக்கு போகும்போது எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டையும் மற்ற இசையமைப்பாளர் பாட்டையும் பாடி நம்ம இத்தனை கைத்தட்டையும் வாங்குகிறோம். நம்ம என்ன தான் கைத்தட்டல் வாங்கினாலும் இந்த கைத்தட்டல்கள்லாம் யாருக்கு சொந்தமானது? எம்எஸ் விஸ்வநாதனுக்கு சொந்தமானது. நம்ம பாடி கைத்தட்டுறாங்க, ஆனால் இந்த கைத்தட்டில் நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற நினப்பு வந்து இளையராஜா கருத்து. இது மாதிரி நாம் இசையமைச்சு கைத்தட்டல் வாங்கணும், நம்ம படைப்புகளுக்கு வந்து மக்கள் கைத்தட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அந்த எண்ணமும் அந்த வேகமும் தான் அவர் வந்து இசையமைப்பாளராகிச்சு பின்னாலேன்னு சொல்லலாம். இளையராஜாவுடைய ஊர் பண்ணைபுரம். பாரதி ராஜா அந்த காலகட்டத்தில் இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ பண்ணைபுரத்தில் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் கிடச்சிது. பண்ணைபுரம் தான் இளையராஜாவுடைய சொந்தம். அங்கே வந்து இளையராஜா, கங்கைமரன், பாஸ்கர்னு மொத்த சகோதரர்களும் வந்து பாரதி ராஜாவுக்கு பழக்கமானாங்க. அதுக்கு பின்னால் வந்து ஒரு காலகட்டத்தில் 2 பேருமே வந்து சென்னையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. சென்னையில் எல்லாருமே ஒன்றாவே தங்கியிருந்தாங்க இங்கே. அதுக்கு பின்னால் தான் ஒரு பக்கம் இளையராஜா பஞ்சநாள் மூலம் ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளராக உருவெடுத்தார். எஸ்.ஏ. ராஜ்கண்ணு அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர் பாரதி ராஜா வாய்ப்பு தர இவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனராகவும் தமிழ் சினிமாவினுடைய போக்கை மாற்றி அமைத்த ஒரு ட்ரெண்ட் செட்டராகவும் மாறினார். இளையராஜாவும் பாரதி ராஜாவும் நல்ல நண்பர்கள். அப்படி இருக்க இளையராஜாவை விட்டுட்டு ஏஆர் ரஹ்மானை வந்துட்டு இசையமைப்பாளராக தன்னுடைய படங்களுக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணார். அதுக்கு வந்து பாரதி ராஜாவுடைய படப்பட்டியல் இருக்குல்ல, என்னென்ன படத்தெல்லாம் அவர் இயக்கினார்னு அந்த பட்டியல் ஒரு தடவை பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏஆர் ரஹ்மான் ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல இசையமைப்பாளர்களோட பணியாற்றியிருக்காரு பாரதி ராஜா. ஒரு படத்தில் வந்து ஹம்சலேகா அவரோட பணியாற்றினார். அந்த படம் தான் கேப்டன் மகள் அப்படின்ற திரைப்படம். எந்த பெண்ணிலும் அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு வந்து அந்த படத்தில் தான் இடம்பெற்றது. அதுக்கு முன்னாடி வேதம் போகுது அப்படின்ற படத்தில் தேவேந்திரன் அப்படின்ற ஒரு இசையமைப்பாளரை அவர் அறிமுகப்படுத்தினார். அவர் ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர். அது மாதிரி பல இசையமைப்பாளர்களோட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாலும் எல்லா நண்பர்கள் மத்தியிலையும் ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும் இல்லை, அது மாதிரி பாரதி இளையராஜாவுக்கு மத்தியிலும் அப்பப்போ மனக்கசப்புகள் வருவதும் போவதும் உண்டு. இன்றைக்கும் வந்து அவங்க 2 பேரும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்காங்க. ஆனாலும் அங்கங்கே சின்ன சின்ன கருத்து முதல்ல அவங்களுக்கு நடுவில் வர்றது உண்டு. எல்லார் வாழ்க்கையிலுமே தவிர்க்க முடியாது. அப்படி தான் தன்னுடைய பயணத்தில் வந்து பல இசையமைப்பாளர்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பாரதி ராஜா கிடச்சிது. ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் அவரை கிழக்கு சீமையில படத்தில் போகிறதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து வைரமுத்து. வைரமுத்து தான் ரோஜா படத்தினுடைய பாடல்கள்லாம் எழுதினவர். அதுக்கு பின்னால் புதிய முகம் அப்படின்ற ஒரு படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சார். அந்த படத்துக்கும் வைரமுத்து தான் பாட்டு. வைரமுத்து பாரதி ராஜாவால் அறிமுகம் செய்யப்பட்டு வைக்கப்பட்ட கவிஞர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். இந்த 2 படத்தினுடைய பாடல்களையும் வந்து ஒரு நாள் போட்டு காமிச்சார் வைரமுத்து. அப்போ பாரதி ராஜா கேட்கும்போது நானும் பக்கத்தில் இருந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த பாடலில் கேட்கும்போதே ஒரு மிக வித்தியாசமான ஒலி, ஒரு மயக்கும் இசை அந்த பாட்டில் இருந்தது. அதை வந்து அங்கே இருந்த எல்லாருமே அன்றைக்கி ஃபீல் பண்ணாங்க. அதனால் அப்போ வந்து கிழக்கு சீமையில படத்துக்கு அவர் போடுறதுன்றது வந்து உடனடியாக முடிவாச்சு. அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னோடனே எங்கே சந்திக்கலான்னொடனே அப்போ டிரைவன், இப்போ செம்மொழி பூங்கா இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து அப்போ டிரைவன் உட்லண்ட்ஸ் இருந்தது. டிரைவன் உட்லண்ட்ஸில் தான் ஏஆர் ரஹ்மான பாரதி ராஜாவும் நானும் சந்தித்தோம். கிழக்கு சீமையில படத்துக்கு அவர் இசையமைப்பாளர் அப்படின்றது அங்கே தான் உறுதியாச்சு. எப்படி வந்து சிகப்பு ராஜாக்கள் படம் வந்து பாரதி ராஜாவுக்கு ஒரு டெஸ்ட்டோ, அது மாதிரி ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு டெஸ்ட் வந்து கிழக்கு சீமையில. அது வரைக்கும் இவரும் சரி இளையராஜாவும் சரி கிராமப்புற படங்களில் வந்து கொடிகட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு கான்ட்ராஸ்டாக சிவப்பு ராஜாக்கள் அமைஞ்ச மாதிரி அது வரைக்கும் மாடர்னான படங்கள் தான் பண்ணார் ஏஆர் ரஹ்மான். ரோஜாவாகட்டும் புதிய முகமாகட்டும் 2 படமே அது மாதிரி படம் தான். அவர் வில்லேஜ் படத்துக்கு இசையை கொடுக்க முடியுமா? ஒரு கிராமிய இசை, அதுவும் பாரதி ராஜாவும் இளையராஜாவும் அதில் வந்து உச்சத்தை தொட்டவங்க. அவங்க 2 பேரும் இணைந்து பணியாற்றிய படங்களுடைய பாட்டெல்லாம் கேட்டால் அப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த கிராமம்
மனம் கமழக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது அது. அப்படிப்பட்ட பாடலை வந்து ஏஆர் ரஹ்மான் தர முடியுமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது. அந்த சந்தேகத்தை தவிடுபொடி ஆக்கினார் ஏஆர் ரஹ்மான் தன்னுடைய இசையில். கிராமம் எப்படி இவங்க வந்து நிரூபித்தாங்களோ அது மாதிரி கிராமம் என்ன நகரம் என்ன, நான் வந்து எல்லாத்திலையும் உச்சத்தை தொடுவேன்னு ஏஆர் ரஹ்மான் நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த படமாக கிடைச்சமில் அமைந்தது. சார், கமலுக்கும் பாரதி ராஜாவுக்கும் இடையே இருக்க உறவை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்கல்ல. இல்லை, கமலுக்கும் பாரதி ராஜாவுக்கும் வந்து மிகப்பெரிய நட்பு இருந்தது. இன்னி வரைக்கும் அந்த நட்பு தொடருது. அதுக்கு முக்கியமான காரணம் 2 பேருக்கு நடுவில் ஒருத்தருக்குள்ள நேசிப்பு தான். பாரதி ராஜா எப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அப்படின்றத அந்த காலகட்டத்திலே அடையாளம் கண்டு கொண்டவராக தான் கமல்ஹாசன் நான் பார்க்குறேன். இந்த கதையை சொன்ன உடனே அந்த கதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அன்றைக்கி வந்து கமல்ஹாசன் எப்படிப்பட்ட படங்கள் நடிச்சிட்டு இருந்தார் அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். ஒரு மாடர்ன் யூத் பாயாக லவர் பாயாக நடிச்சிட்டு இருந்தவர் கோமணம் கட்டி அந்த பாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு, இந்த சப்பானி பாத்திரத்தில் நடிக்கிறது அப்படின்றது சாதாரணமாக யாரும் அவ்வளோ எளிதில் எடுக்கக்கூடிய முடிவில்லை. அப்படிப்பட்ட ஒரு முடிவை ஒருத்தர் எடுத்தார். அப்படி அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டில் இருக்க ஒரு நடிகர் எடுத்தார்னா அதுக்கு முக்கியமான காரணம் பாரதி ராஜா மேலே அவருக்கு இருந்த நம்பிக்கை. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிருந்ததுன்னா அந்த படம் வந்து படு பாதாளத்துக்கு கொண்டு போய் கமல்ஹாசன் சேர்த்துருக்கும். ஆனால் அந்த படத்துக்கு பலமாக கமல்ஹாசன் அமைஞ்சார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பாத்திரத்தை கமல்ஹாசன் நடிக்காமல் இப்போ நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. வேற ஒரு நடிகரை அந்த பாத்திரத்தில் நினச்சி பார்க்க முடியுதா? அந்த அளவுக்கு அந்த பாத்திரத்தோடு பொருந்தி போயிருந்தார் அவர். அதை தொடர்ச்சியாக அதே மாதிரி தான் 16 நிலைக்கு முழு கான்ட்ராஸ்டாக எப்படி பாரதி ராஜா இளையராஜெல்லாம் பணியாற்றினாங்களோ அது மாதிரி ஒரு படமாக அமைஞ்சது சிவப்பு ரோஜாக்கள். சிவப்பு ரோஜாக்களில் என்ன ஸ்டைலிஷ் கேரக்டர் அந்த திலீப்ன்ற பாத்திரம் இருக்க, அது வந்து இன்னி வரைக்கும் ரசிகர்கள் மனசில் அப்படியே சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்த ஒரு பாத்திரமாக சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த பாத்திரம் அமைஞ்சது. தொடர்ந்து பல படங்கள் இப்போ வந்து என்னென்னா பாரதி ராஜாவுக்கும் கமல்ஹாசனும் தொடர்ந்து இன்றைக்கெல்லாம் படங்கள்லாம் பணியாற்றலை அப்படின்னா கூட இருவருக்கும் இடையே நல்ல நட்பும் நேசமும் இருக்குது. ஒருத்தர் பற்றி ஒருத்தர் வந்து ஒரு புரிதல் இருக்குது, மரியாதை இருக்குது. அது இன்றைக்கி தொடருது. ரஜினிக்கும் பாரதி ராஜாவுக்கும் ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனைகள் இருந்ததா, இல்லை நடுவில் எதுவும் கருத்து வேறுபாடு உண்டாச்சா சார்? ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் அவங்க 2 பேருக்கு நடுவில் இல்லை. இன்னும் சரியாக சொல்லணுன்னா அந்த படத்தில் 16 படம் எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது. நம்ம நிகழ்ச்சிகளில் கூட நான் பல முறை சொல்லியிருக்கேன். அந்த படத்தில் ரஜினிகாந்த் கொடுக்கப்பட்ட சம்பளம் எல்லோரும் கேட்டால் ஆச்சரியப்படுவாங்க. இன்றைக்கி 2500 ரூபா சம்பளம் அந்த படத்தில் ரஜினிகாந்த். இது 1500 அதில் ஏதோ 500 கொடுக்கலன்னு கூட நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு மேடையில் கூட இன்னும் பாரதி எனக்கு பாக்கின்னு ரஜினிகாந்த் குறிப்பிட்டது எனக்கு நினைவில் இருக்குது. அந்த மாதிரி அப்போ வந்து ரஜினிகாந்த் இருக்கார், பறந்து நடிச்சிட்டு இருந்தார். எல்லா மொழிகள்லையும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் இப்படி எல்லா மொழிகள்லையும் நடிச்சிட்ருப்பார். இன்றைக்கி வந்து சென்னைன்னா நாளைக்கு ஹைதராபாடு, மறுநாள் வந்து பெங்களூர், இப்படி அவர் பயணம்தான். ஃப்ளைட்லேயே தான் பெரும்பாலான நாட்கள். அந்த மாதிரி பரபரப்பாக அவர் இந்த காலகட்டம் அது. 16 வயதில் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் கதாநாயகனாக இல்லைன்னாலும் அந்த படத்தில் கதாநாயகனை தாண்டி வந்து மக்கள் மனதில் நிற்கக்கூடிய ஒரு பாத்திரமாக அமைஞ்சது. அது இன்னி வரைக்கும் வந்து அந்த இது எப்படி இருக்குன்ற வசனம் வந்து ரசிகர்களால் மறக்க முடியாத வசனமாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பணியாற்றிய படமாக கொடி பறக்குது படம் வந்தது. ரஜினிகாந்தை பற்றி வந்து ரஜினிகாந்துடைய அரசியல் நிலைப்பாடு வந்தபோது சில விமர்சனங்கள் கூட பாரதி ராஜா முன்வைத்தார். ஆனாலும் அதெல்லாம் வந்து அந்த நட்பு இருக்குல்ல, அந்த நட்பை பிரிக்கலை அப்படின்றது தான் அவங்க நடுவில் வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி இன்னி வரைக்கும் அவருடைய எந்த ஒரு விழானாலும் முன்னணியில் முதல்ல வந்து நிற்கிறாளாக ரஜினிகாந்த் இருக்காருன்னா அவர் நட்புக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லலாம். பாரதி ராஜா நடிக்கணும்னு தான் சினிமாக்குள்ளே வந்தார் இல்லையா? சினிமாவுக்குள்ளே வர்றவங்க பெரும்பாலும் பார்த்தா ஆரம்பத்தில் நடிக்கணும்னு தான் வருவாங்க. இங்கே வந்ததுக்கு பின்னாடி தான் ஒரு நடிகராக நாம் புகழ் பெற முடியாதுன்ற விஷயம் பல பேருக்கு தெரிய வரும். ஏன் என்ன கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். எனக்கு கூட சினிமாவில் நடிக்கணுன்ற ஆர்வம் முதல்ல இருந்தது. சினிமாவில் வந்து இந்த படப்பிடிப்பெல்லாம் பார்த்ததுக்கு ஒரு 10 நாளைக்கு அப்புறமே இது வந்து நமக்கு ஒத்து வராது, நாம் நடிகராக வந்து பெரிய ஆளாக வரவே முடியாதுன்றதை அன்றைக்கே உணர்ந்தேன். அதுக்கப்புறம் காலம் என்ன நடிகனாக்கிச்சுன்றது வேறு விஷயம். அது மாதிரி தான் பாரதி ராஜா விஷயத்துலேயும் அவருக்கு வந்து நடிக்கணும்னு வந்தாலும் அதுக்கப்புறம் மெல்ல வந்து இயக்கத்தில் வந்து அவருக்கு ஆர்வம் பிறந்தது. இயக்கத்தில் ஆர்வம் பிறந்தாலும் நடிக்கிறதுல வந்து அவருக்கு சின்ன அடி மனசில் அவருடைய ஆசை இருந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட அவருடைய ஒளிப்பதிவாளரான நிவாஸ் தான் கல்லுக்குள்ளேரும் படத்தில் நீங்கள் கதாநாயகன் நடிங்க, நான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு இவரை கதாநாயகன் ஆக்கினார். நிவாஸ் அந்த படத்துடைய ஒளிப்பதிவு பொறுப்பையும் டைரக்ஷன் பொறுப்பையும் ஏற்றிருந்தாலும்
பெரும்பாலும் வந்து பாரதிராஜா சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து பாரதிராஜா தான் படமாக்கினார் அப்படின்றது தான் உண்மை. அது திரையுலகம் எல்லாரும் அறிந்த ஒரு விஷயந்தான். ஆனால் எந்த நோக்கத்துக்காக இந்த சினிமா உலகத்தில் பாரதிராஜா அடி எடுத்து வச்சாரோ அது அப்போ நிறைவேறலை. இப்போ ஒரு மிகப்பெரிய இயக்குனராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டதுக்கு பின்னால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு 10 படம் நடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படமாக அந்த படமாக காட்சி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பிஸியான நடிகராக இருக்கார் அப்படின்ற நிலைமை இன்றைக்கி வந்துருக்கு. நான் தான் அடிக்கடி அவரை பார்க்கும்போது சொல்லுவேன், என்ன நீங்கள் எப்போ ஆசைப்பட்டீங்களோ அது வந்து இப்போ நிறைவேறிருக்கு, நியாயமான ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுவும் உங்கள் விஷயத்தையும் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்னு. இன்றைக்கி அது போன்ற ஒரு அப்பா வேஷத்துக்கு, ஒரு உணர்ச்சிமயமான அப்பா வேஷத்துக்கு, தாத்தா வேஷத்துக்கெல்லாம் எல்லா இயக்குனருடைய சாய்ஸும் பாரதி ராஜாவை தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி ஒரு பக்கம் தனுஷ், இன்னொரு பக்கம் சிம்பு, அந்த பக்கம் சிவகார்த்திகேயன், ஜிவி பிரகாஷ்னு பல கதாநாயகருடைய படங்களில் தொடர்ந்து பாரதி ராஜா நடிச்சிட்டு இருக்கார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.